இப்போ நம்ம இந்த மாதிரி ஆங்ஸைட்டி பத்தி பேசணும்ல. நீங்க உங்களோட கிளினிக்ல ஏதாவது இந்த மாதிரி கிட்ஸ் ஆங்ஷியஸா வந்திருக்கதோ, இல்ல அவங்க பேரண்ட் ஆங்ஷியஸா வந்திருக்கது, அவங்க பிஹேவியர் எப்படி எக்ஸிபிட் பண்ணாங்க? நீங்க எப்படி டீல் பண்ணீங்க? யூஸ்வலா குழந்தைங்க ஆங்ஷியஸா தான் இருப்பாங்க. 3 to 6 இயர்ஸ் ஓல்ட் இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க. நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா we have other techniques for that. அவங்களுக்கு செடேஷன் அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு, அதே நேரத்துல குழந்தைங்களுக்கு நிறைய டூத் பாதிச்சிருக்கு. சோ ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா we go for sedations and other techniques. இதை தவிர்த்து குழந்தைங்க கொஞ்சம் நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிறாங்க and they have very minimal caries தான், சொத்தை அடைச்சிடலாம். we use various techniques, behavior modification techniques அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழந்தைங்க கிட்ட tell show do technique அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்போம், இந்த மாதிரி தான் பண்ண போவோம் அண்ட் ஒரு வாட்டி காமிச்சிடுவோம், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு வாட்டி அது இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவா பண்ணும்போது they understand. இப்போ அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வருது, அதுக்கு என்னதான் நிறைய ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகிட்ட போகணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ரொம்ப நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, ட்ரில்லிங் எல்லாம் யூஸ் பண்ணாம வெறும் ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கேரிஸ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஜிஐசி வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்மால் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும் அப்படின்னா குழந்தை பயப்படாது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்.